ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் தந்தூரி வீட்டிலே எப்படி பண்ணலான்னு ஈஸியாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக வேகும். வாங்கும்போதே இந்த மாதிரி பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உப்பையும் மஞ்சத்தூளையும் போட்டு பெரட்டும் போது சிக்கனுக்குள்ளே நல்லா சால்ட் வந்து இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தயிர் எடுத்து வச்சுக்கோங்க, 1 கப் தயிர். அதில் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டு தயிருக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 3/4 கேஜி சிக்கனுக்கு சொல்கிறேன். இது கரெக்டாக இருந்துச்சுங்க. உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. 1 கப் தயிர்லேயே இந்த மிளகாத்தூளையும் காஷ்மீரி சில்லி பவுடரையும் போட்டுக்கோங்க. லெமன் நம்ம சிக்கன் மேலேயே கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுலேயும் தயிர்லேயும் புழிஞ்சு விட்டுக்கிட்டேங்க. அப்போ தான் வந்து அந்த லெமன் ஜூஸ் உள்ளே இறங்க நம்மளுக்கு சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகும். ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு இந்த தயிர் கூடையே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா சிக்கனில் எல்லாத்தையும் தடவி விட்டுடலாம். நல்லா அந்த நம்ம லேயராக கட் பண்ணோம்ல அந்த இடத்துல உள்ள எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே ஈவனாக மசாலா ஸ்ப்ரெட் ஆகி டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் ஒரு பீஸ் பட்டர் ஃபுல்லாக போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பீஸை அதில் வச்சிடலாம். வச்சுட்டு நீங்கள் லெட்டு போட்டு வேக வைக்கலாம், இல்லை பக்கத்துலேயே நின்று திருப்பி விட்டும் வேக வைக்கலாம். லெட்டு இல்லைனாலும் பரவாயில்ல. லிட் இருந்துச்சுன்னா அது போட்டிங்கன்னா அந்த தம்லேயே கொஞ்சம் வந்து டபுள் சைடும் நல்லா வெந்து வந்துடும். இப்படி திருப்பி போட்டு நம்ம நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி லிட்டு போட்டுருங்க. போட்டு கடைசியாக வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக ஒரு கறித்துண்டை நம்ம உள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கடையில் சாப்பிட்றல அந்த மாதிரியே நம்மளுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மசாலாலாம் நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 மணி நேரம் வச்சுருங்க. இல்லை வெளியே வச்சாலும் ஓகே. ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னுமே சீக்கிரம் எசன்ஸ் வந்து இறங்கிரும். ஒரு 3 to 5 hours வச்சுட்டு எடுத்து குக் பண்ணிங்கன்னா வீட்லேயே நம்மளுக்கு ஹெல்த்தியான தந்தூரி சிக்கன் ரெடிங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன அதே அளவுகள் போட்டிங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். மேலே கொஞ்சம் ஹார்டாகாமல் இருக்க நான் பட்டர் வந்து தடவி விடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும். இந்த பாருங்கள், அந்த ஹீட்டுக்கு அப்படியே பட்டர் வந்து மெல்ட் ஆகி அப்படியே சிக்கன் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.